நக்ஷத்ரா வந்துட்டு ககன் ஃபோட்டோ போட்ட டீஷர்ட்டை வந்துட்டு போட்டுட்டு வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னடி இதுன்னு, நான் என் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவருக்கும் இதே மாதிரி இது பண்ணி அவரையும் போட வைப்பேன், என் ஃபோட்டோ போட்ட ஷர்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஷர்ட்டையும் காமிக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், அவர் போட்டு போட வேண்டிய விதத்தில் போட வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோரும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அனுப்பிச்ச புடவையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனால் கிருஷ்ண பிரசாத் அபூர்வாவை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. என்ன இவன் முறைச்சிட்ருக்கான்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் கிருஷ்ண பிரசாத் இங்கே அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே அவங்க எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, இதனால் தேவையில்லாத பிரச்சனை தானே வருதுன்னு கோவப்படுறாங்க. நான் வந்து பூமிக்கிட்ட பேசணும், பூமி வந்துட்டு நல்ல விதமாக பார்த்துங்க, அவள் அப்பா அம்மாவை பற்றி அவள் எதுவுமே சொல்லலைனாலும் நீ எதுவும் கேட்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக நாங்கள் நல்லா பார்த்துப்போம், ஒரு நிமிஷம் இருங்கன்னு பூமிக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணுமா, நம்ம முதல்ல பார்க்கில் பார்க்கலான்னு சொன்னால அதே இடத்துக்கு வந்துடுன்னு சொல்கிறாங்க. என்னவா இருக்கும் என்னன்னு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு பூமி கிளம்புறாங்க. அப்போ நக்ஷத்ரா வராங்க. கரெக்டாக கோட் எடுத்துக்கிட்டு, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்க, மாமா கோட் கொடுக்கறதுக்காக வந்தேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவர் போட்டுக்க மாட்டார், நீ கிளம்புன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு வந்து வலது காலை எடுத்து வச்சு வரணும்னு வராங்க. அப்போ வந்துட்டு நம்ம பூமி வந்து அவங்க கையை பிடிச்சி இழுக்க லெஃப்ட் காலை வச்சிடுறாங்க. அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ட்டு ஆசீர்வாதம்லாம் பண்ணி இது பண்ணுறாங்க. அப்புறமா அத்தை ப்ளீஸ் இந்த கோட்டை வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துருங்க, நான் கொடுத்தா அவர் போட்டுக்க மாட்டார், ப்ளீஸ் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையெல்லாம் வந்துட்டு நான் இது சொல்லிட்டேன், அவங்க வந்துட்டு இவர் போட்டுக்கலன்னா என்னை கேலி பண்ணுவாங்க, ப்ளீஸு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறமா சரி ஓகேம்மா அவ்வளோதானே கூட நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு நேராக ககன் ரூம் போயிட்டு, டே ககா உனக்காக இந்த கோட் வாங்கிட்டு வந்துடலாம், நானும் புண்ணியே நேற்று கடைக்கு போயிருந்தப்போ போட்டுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கிறாரு. இதை பார்த்து நட்சத்திரம் சந்தோஷமாகிடுறாங்க, பூமி கடுப்பாயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு பூமி கேட்க, என்னோடய காதல் இது பண்ணுறதுக்காக தான், அந்த ஷர்ட்டை அவர் போடுவார் பாரு, அதில் தான் ட்விஸ்ட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்ருக்காங்க நக்ஷத்ரா ஒரு பக்கம், அதாவது பூமி ஒரு பக்கம். அப்போ கரெக்டாக ககன் அந்த ஷர்ட் போட்டுன்னு வராரு. அப்படின்னு நக்ஷத்ரா சந்தோஷமாகி பார்த்துட்டு, சரி மாமா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ எதை யோசிச்சுட்டு அவங்க அம்மாவும் உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் பூமி கரெக்டாக ஒரு ஷர்ட் பின்னாடி இருக்க நட்சத்திராவோட ஃபோட்டோ பார்த்துறாங்க. ஓ இதை தான் அவர் சொன்னாலான்னு ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு எங்கள் கோட் போட்டுட்டு போகன்ற மாதிரி ககன்கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. உடனே இதை யாருன்னா பார்த்தாங்கன்னா இவரும் வந்துட்டு நட்சத்திராவை லவ் பண்ணுறதா நினச்சிப்பாங்களே, உடனே இதை எப்படியாவது இந்த ஃபோட்டோ எடுக்கணுமேன்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் காரில் உட்காந்துட்டு ஆஃபீஸ்க்கும் போயிடுறாங்க. எதுக்கு நீ இங்கே வரேன்னு சொல்லி கேட்க, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. கோட் போட்டுங்க ஆஃபீஸ் வந்துட்டிங்களேன்னு சொல்ல அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. இவங்க மறைச்சுன்னு பின்னாடி போகிறாங்க. அப்புறம் ஒரு வழியாக அங்கே எங்கேன்னு பார்த்துட்டு அவரோட ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே போய்ட்டு மறைச்சிட்டு நிற்கிறாங்க. ஃபைலில் சைன் வாங்கிறதுக்காக ஒருத்தர் வராரு. அங்கேயும் வந்துட்டு மறைச்சிட்டு நிற்கிறாங்க. நம்ம பூமி ஒரு பக்கம். என்ன நடக்க போகுது எல்லாருக்கும் தெரிய வருமா அந்த ஃபோட்டோ இருக்குது, இல்லை ககன் கிட்டே சொல்லுவாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.